வணக்கம் நண்பர்களே. 8/1/2025 KL 50/50 FF 124வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 7/1/2025 வந்த ரிசல்ட்டு 3-4-0 நாம் எடுத்திருந்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே. 7ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 4-0. நம்ம ஆல் போர்டு 4 கரெக்டாக வச்சுட்டோம். சென்டர் போர்டு நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி கரெக்டாக உள்ளே உட்காந்துட்டு டபுள் போர்டில் 4 பாஸ் ஆகிட்டு எத்தனை நாள் கழித்து வந்திருக்கு? 10 நாளைக்கு முன்னுக்கூட்டி நம்ம கொடுத்த ஆல் போர்டு கரெக்டாக உட்காந்துருக்கு. 10 நாள் கழித்து இன்றைக்கி உட்காந்துருக்கு ஆல் போர்டு கரெக்டாக டபுள் போர்டாக. சரி, இருந்தாலும் இன்றைக்கும் நமக்கு டோட்டலாக ஃபுல் ஃப்ளாப் அப்படிங்கிறது இல்லாமல் ஆல் போர்டு மட்டுமாவது 2 போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஆனால் நாளை நம்ம சரியான முறையில் வைக்கலை. சரிங்களா? ஆல் போர்டு மட்டும் பாஸு. அதே மெத்தடில் திரும்ப எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுது தான் பார்த்துக்கோங்க. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 4 வச்சுருக்கிறேன். திரும்பவும் 4 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. ஏ போர்டு 3-7 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். பி போர்டு 6-5 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சி போர்டு சிங்கிள் நம்பர் 4 மட்டும் தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். ஏபிபிசிஎஸ்சி 46 தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நம்ம கெஸிங்கில் 64 தான் வந்திருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். திருடிச்சிட்டு 364 754. சி போர்டு சிங்கிள் நம்பர் 4 தான் வந்திருக்குது. இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், இல்லை கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. ஏபிபிசிஎஸ்சி 8 செட் வச்சுருக்கேன். 36-64 34-75 76-35 54-74 வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு செட்டு வரணும். ஆல் போர்டு பாஸ் ஆச்சுன்னா மறுநாள் வந்திருக்கு. இன்றைக்கி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. சரிங்களா? இல்லை கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களுடைய கெஸிங்கை ஃபுல்லாக கீழே போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கேரளா லாட்ரி அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 சென்டர் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சங்கர் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 சூப்பராக சென்டர் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பாபுங்கிறவங்க மாசா கெஸ் பண்ணி ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 0 கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 மாசா சூப்பராக சென்டர் போர்டில் கிட்ட ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அப்பாஸ் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 4 டபுள் போர்டில் சூப்பராக கிட்ட இருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 சென்டர் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 சென்டர் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். வெங்கட் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 4 டபுள் போர்டில் சூப்பராக கிட்ட இருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். செல்வமணி அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 சென்டர் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்கள் கெஸிங்கில் வர நம்பர்லாம் கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.